Hello guys, happy to see you all. So we are planning to help for poor people, right? Poor people அப்படினா எல்லாருக்கும் கிடையாது. ஸ்பெஷலாக நம்ம engineering colleges join பண்ணிட்டா especially electrical engineering students, right? electrical engineeringல semester fees pay பண்ண முடியாமல் இன்ட்ரெஸ்ட்டோட படிக்கிறீங்க பட் you are troubling, you are unable to pay your semester fees at all, right? Only for those students we are planning to provide that is from my side, our team members are planning to help to you all, right? ஆனால் நம்மளால் டைரெக்டாக வந்து ஹெல்ப் பண்ண முடியாது இல்லையா? ஸோ எப்படி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உண்மையிலே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பிக் ஜாபுக்காக எய்ம் பண்ணணும். லைக் இஃப் யூ ஆர் எய்மிங் ஃபார் சம் பிஎஸ்யூஸ் லைக் பிஹெச்ஏஎல், இஸ்ரோ, பார்க், அந்த மாதிரி வந்து ஹை பிஎஸ்யூஸ் லைக் பவர் கிரிட், there are many PSUs are there, Magaratna, Navaratna, Miniratna companies are there. At the same time, if you are aiming for some very good reputed colleges to do MTech, right? MTech or ME, like in top reputed colleges in India, like NITs, IITs and top other PSUs, like private reputed colleges, like அந்த மாதிரி வந்து ஒரு big ambitionல ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் we are planning to provide scholarship, right? So in this video we are announcing a big announcement for especially only for Tamil Nadu electrical engineering students, right? Whoever pursuing, right? நீங்கள் engineering படிச்சுட்டு இருக்கணும், right? engineering படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we are trying to provide this opportunity, right? First thing is, இந்த வீடியோ பார்க்குறவங்கள செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா guys, மை மெயின் மோட்டோ பிஃபோர் தட், நீங்கள் நம்ம வீடியோஸ்லாம் முன்னாடி பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், நான் டீச்சிங்கை சூஸ் பண்ணதுக்கு பிக்கஸ்ட்டு என்னோட இது டீச்சிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் தமிழ்நாட்டு சைடில் தெர் இஸ் நோ பிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். தட்ஸ் வாட் மை தாட், ரைட்? ஆல்வேஸ், ரைட்? ஸோ ஐ யூஸ்டு டு டேக் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? இன் மை ப்ரீவியஸ் பாஸ்ட் ஆல்சோ we have to create a very strong foundation for electrical engineering, right? உங்கள் சைடில் இருந்தோ you should feel electrical engineering எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணணும், ரைட்? அதே மாதிரி அதை வந்து நீங்கள் உங்களோட ஓன் லாங்குவேஜில் அதை லேர்ன் பண்ணிக்கணும். தட் இஸ் வாட் மை மோட்டோ, ரைட்? நீங்கள் நம்ம கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இஸ் வெரி ஈஸி பட் யூ பீப்புள் ஆர் நாட் ப்ரிப்பேரிங் வெல். நீங்கள் செமஸ்டர் சைடும் சரி, ஒரு என்ட்ரன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் எய்ம் பண்ணும்போதும் சரி, யூ ஆர் நாட் ஷோயிங் யுவர் இன்ட்ரெஸ்ட், ரைட்? அந்த என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து நல்ல ஸ்டார்ட் அப் கொடுத்தாலும் பட் ஆஃப்டர் ஒரு 10 days 15 daysக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா, யூ பீப்புள் ஆர் லூசிங் யுவர் ஹோப்ஸ், ரைட்? அண்டு நீங்கள் திங்க் பண்ணுறது எல்லாமே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இஸ் சம் பீப்புள் ஆர் திங்க் லைக், நிறைய பேரோட இது என்ன அப்படின்னா, இட்ஸ் ரியலி வெரி காம்ப்ளிகேட்டட் ஒன். நாட் லைக் தட், ரைட்? நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்களே தெரியும், ரைட்? ஸோ my objective is, conclusion is, that's all. Think is electrical engineering is very easy, right? So நீங்கள் எல்லாருமே அந்த பிளாட்ஃபார்மை ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட இன்டென்ஷன், ரைட்? ஓகே, ஃபைன். ஸோ லெட் அஸ் அனௌன்ஸ் தி திங் இஸ், நீங்கள் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ரைட்? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில், ரைட்? ஒன்லி ஃப்ரம் தமிழ்நாடு. ஸ்ட்ராங்லி ஐம் ரெஜிஸ்டரிங் திஸ் திங்ஸ் ஒன்லி ஃப்ரம் தமிழ்நாடு, ரைட்? நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே காமன் சிலபஸ் தான். தி சிலபஸ் இஸ் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் இயர் we are going to conduct. Per year we are planning to conduct 2 tests. First test will be conducted in the month of January 10. Exactly, the date is fixed, January 10. You can see this one, right? January 10, 2021, first exam. And then after 6 months, you can expect your second test, right? Second test on the July 10, 2021. Suppose some of you, right, may not be நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இந்த எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபை ஆகல அப்படின்னா, you people again give one more attempt in 2021, right? Sorry, July 10, 2021. In the pattern it will be continuous every year. Second thing, நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா சம் ஆஃப் யூ, ரைட், நீங்கள் செகண்ட் இயரில் வந்து இதில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க, ரைட்? தி திங்க் இஸ், ஃபஸ்ட்டு நெட்வொர்க் அனாலிசிஸ் யூ மைட் பி ஸ்டடிட். இந்த எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ்லாம் சம் டாபிக்ஸ் மட்டும் வந்திருக்கும், ரைட்? அண்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் நமக்கு தான் வந்து 6 செமஸ்டராக பிரித்து வச்சிருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு செமஸ்டரும் நீங்கள் ஒரு டாபிக் படிப்பீங்க, ரைட்? ஸோ பட் தி திங்க் இஸ், யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் தி ஹோல் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். டோன்ட் திங்க் தட் யுவர் சிலபஸ் இஸ் வெரி வாஸ்ட், right? Don't think, because there are many resources are available on YouTube and what I can say Google. You can go and search, anga search panni you can collect very good materials for your preparation, right? Total engineering mathematics notes, power electronics notes, power system notes, electrical machines, network analysis notes, right? So my objective is, நான் என்ன conclusion சொல்ல வரேன் அப்படின்னா, சார் செகண்ட் இயரில் நாங்கள் இதெல்லாம் படிக்கலையே, நாங்கள் எப்படி இந்த டெஸ்ட் எடுத்துக்கிறது? Don't think like that, right? The advantages,
நீங்கள் இப்போயே வந்து இதை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற செமஸ்டர் எக்ஸாம்ஸ் தட் வில் பிகம் சில்லி, யூ கேன் ஈஸிலி ஃபேஸ், ரைட்? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட் தி சேம் டைம் see after completing your MTech, that is a BTech, BE or BTech, you are supposed to go and write gate exams and various entrance exams will be there na, right? என்னென்ன entrance exams இருக்கோ எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. see there, this is our core. இந்த கோரில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் ஆர் இட் வில் பிகம் வெரி ஈஸி, யூ கேன் ஈஸிலி ஃபேஸ் தெம், ரைட்? ஸோ டெஃபினெட்லி யூ கேன் எய்ம் ஃபார் ஆல் இண்டியா ரேங்க். நீங்கள் செகண்ட் இயர்லேயே வந்து இதில் ஸ்ட்ராங் ஆகிறீங்க அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் யூ ஹவ் டு கிவ் யர் அட்டெம்ப்ட், ரைட்? யூ ஆல் ஆர் சப்போஸ் டு ரைட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட், அகைன் செகண்ட் டெஸ்ட் எழுதுங்க, திரும்ப அதுக்கு அடுத்த ஒரு இயர் வந்து டெஸ்ட் எழுதிட்டே இருங்க, ரைட்? தட் தென் வாட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் 3 years யூ வில் பி வெரி ஸ்ட்ராங். in these 5 subjects you will become very strong, right? remaining இருக்க சப்ஜெக்ட்லாம் நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். definitely you can aim for all India rank. all India rank எடுத்துட்டீங்க அப்படின்னா whichever the exams that you are going to face, right? நீங்கள் rank வந்து டாப்ல மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா then you no need to be fear about your futures, right? because very good job opportunities are waiting for you with 1 lakh salary package per month, right? okay. ஸோ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ளீஸ் இது வந்து என்னால் படிக்க முடியாது அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் எதுவும் இல்லாமல் ப்ளீஸ் ட்ரை, டெஃபினெட்லி யூ கேன் டூ. அதே மாதிரி செகண்ட் இயரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணி ஃபஸ்ட் டெஸ்ட் வில் கோயிங் டு பி கண்டக்டட் இன் தி மந்த் ஆஃப் ஜனவரி, ரைட்? 2021, டேட் இஸ் 10, ரைட்? டியூரேஷன் இஸ் 10 to 12 PM டைம் எக்ஸாக்ட்லி, அண்ட் டியூரேஷன் இஸ் 2 hours, ரைட்? ஃப்ரம் these subjects network analysis from each and every subject you can expect 6 2-mark questions, 6 1-mark questions, such that the total number of questions are going to be 90, right? duration is 2 hours. and qualification guys, you have to prepare very well, right? சும்மா ஒரு blah சின்னதா questions அப்படி இருக்காது. questions will be standard அப்படின்னா don't think ரொம்ப டஃப்பாக இருக்கும், அப்படி கிடையாது. if you are preparing very well definitely you can qualify. if you are getting above 80% you will be qualified, right? இதில் கவுண்ட் எல்லாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் 10 ஃபர்ஸ்ட் 20 அப்படியெல்லாம் கிடையாது. 80% மேலே நீங்கள் யார் எடுத்தாலும் சரி you will be qualified for your scholarship, right? per year we are going to provide 15,000. and second thing, செகண்ட் இயருக்கு மட்டும்தான் இந்த 15,000 ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் தேர்ட் இயர் போனதுக்கப்புறம் again you are supposed to take the same test with the same syllabus. test questions only will be different, right? because you have to revise the concepts. நீங்க செகண்ட் இயர்ல வந்து உங்களால கிராக் பண்ண முடியுதுன்னா தேர்ட் இயர்ல உங்களால கிராக் பண்ண முடியணும். again you have to take the test third yearல நீங்க கிராக் பண்ணாதான் again you will be what I say, and that is you will be offered this scholarship test, that is a second scholarship. 20,000 வந்து நீங்க வாங்கிக்கலாம், but you will have to write the second. திரும்ப நீங்க டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணா மட்டும் தான் you are eligible for third year scholarship, right? again final yearல நீங்க திரும்ப எழுதணும், same subject same syllabus, right? but what I can do, that is thing is what you have to do, again you have to revise all these things, again you have to prepare very well. ஏன்னா நீங்க செகண்ட் இயர்ல படிச்சிட்டு அப்புறம் டச் விட்டீங்கன்னா தேர்ட் இயர்ல படிச்சிட்டு அப்புறம் டச் விட்டீங்கன்னா ஃபைனல் இயர்ல என்ன ஆகும், you will forget everything. அப்புறம் நீங்க எதுக்காக படிக்கணும்? I don't want to let you in trouble, right? நீங்கள் திரும்பவும் ஃபைனல் இயரில் படிக்கணும், again you have to qualify. பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 25,000 scholarship will be provided to all. and second thing, course free, right? we will take responsibility for you all. you are welcome to our institute, right? you will be, there is a free coaching, you will be provided for 6 month free coaching, right? you can take a very good training here. content எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு for all subjects you can take your gate exams and whichever the PSUs that you want. happily you can go and join in your what I can say, whichever the things that you want you can do, okay? fine. ஸோ அதே மாதிரி தேர்ட் இயரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டேரக்ட்லி யூ கேன் டேக் யூர் டெஸ்ட். நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரக்ட்லி 20,000 அங்கிருந்து நீங்கள் ஃபைனல் இயர் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே டெஸ்ட் எடுத்துக்கோங்க. 25,000 ஸ்காலர்ஷிப். நீங்கள் யூ ஹாவ் டு கெட் above 80%. I am repeating, right? don't think that is very big, we can't. you have to. if you are aiming for very good jobs, if you want very good what that is job profile, very good life, right? then you have to do spend your time, work hard, should try to get this one clear. that's all. and exam pattern வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, it is multiple choice, ரைட்? மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வர கொஷின்ஸில் ஃபார் பாசிட்டிவ் மார்க் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா 1 மார்க், 1 மார்க் கொஷனுக்கு 1 மார்க், 2 மார்க் கொஷனுக்கு 2 மார்க். 1 மார்க் கொஷின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வில் பி 0.33. 2 மார்க் கொஷனில் தப்பு பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க் வில் பி 0.66. ஓகே. அதே மாதிரி நியூமரிக்கல் அப்படின்னா டேஷில் வரும். டேஷில் இருக்கிறதுக்கு நோ நெகட்டிவ் மார்க்ஸ், யூ கேன் டேரக்ட்லி நீங்கள் கரெக்டாக இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஓகே, ரைட்? அதே மாதிரி மல்டிபிள் செலெக்ஷன்னா ஒரு சில கொஷனுக்கு 2 or 3 ஆன்சர்ஸ் மைட் பி கரெக்ட். லைக் ABCD 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஏவும் கரெக்டாக இருக்கலாம், பியும் கரெக்டாக இருக்கலாம், சியும் கரெக்டாக இருக்கலாம், டியும் கரெக்டாக இருக்கலாம். லைக் மோர் தென் 1 ஆப்ஷன்ஸ் கேன் பி தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கிவன் கொஷன். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸும் இருக்கும், ரைட்? ஸோ யூ வில் ஹவ் டு ப்ரிப்பேர் வெரி வெல் இன் ஆர்டர் டு கிராக் தி எக்ஸாம். ஓகே, ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். ஐ ஹோப் திங்ஸ் ஆர் வெரி கிளியர் டு யூ ஆல். நவ் சம் ஆஃப் யூ மைட் பி டூயிங் MTech.
PG, you are also welcome, because here we have to create very strong foundation, that's all. It does not matter whether you are doing UG or PG, right? So நீங்க PG பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா first year students directly you can take your scholarship test, right? You will be awarded for 20,000, that is you will be awarded 20,000. Second year students, that is final year in PG, directly you can take your second year, that is final year scholarship test, you will be awarded 25,000 plus free coaching. Once again you can join us, you can take 6 month free coaching, you can prepare very well, and you can join whichever the sector that you want in your future. Clear? So this is all about scholarship test. I hope things are very clear to you all. Guys, should try to share this video to every one of you, right? Tamil Nadu fulla neenga indha video fulla share pananum, right? My intention is we have to create a very strong foundation, right? You have to prepare, you all have to prepare very well, right? So take still almost 27 days are there. From today onwards you can expect almost near 30 days are there, right? Prepare very well, right? And then after completing, that is இத பார்த்ததுக்கு அப்புறம் you have to do registration, right? Just visit our website www.rkelectricalgrid.com. அங்க sign in அப்படினு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் front pageல. மேல டாப் கார்னர்ல பாத்தீங்க அப்படினா sign in அப்படினு சொல்லிட்டு சைடுல ஒரு பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு just to do the primary registration. அதுக்கு அப்புறம் வந்து ஒரு கோர்ஸ் 4 pages வந்து இருக்கும். நீங்க பாத்தீங்க அப்படினா paid course, paid test series, free course, free test series னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல paid test series னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ள பாத்தீங்க அப்படினா அதுல இருக்கும் scholarship test for engineering students அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி just complete your registration. Clear? So don't wait and prepare very well. Very all the best to everyone. Please don't waste your time, right? Whichever the things that we are doing here, it's all இது எல்லாமே வந்து உங்களோட இன்டென்ஷனை மாற்றணும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு டஃப்பான எக்ஸாம் கிடையாது. அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. தேர் இஸ் நோ செக்டார்ஸ் இன் இந்தியா வித்தவுட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். யூ கேன் சி எந்த ஒரு ஈவன் பேங்கிங்ஸில் கூட பார்த்தீங்கன்னா கூட எலக்ட்ரிக்கல் ஜோன், பிகாஸ் எலக்ட்ரிக்கல் இல்லாமல் எப்படி திஸ் வேர்ல்ட் இஸ் இட் ஓன்ட் ரன் வித்தவுட் எலக்ட்ரிக்கல், ரைட்? ஸோ தேர் இஸ் நோ செக்டர்ஸ், தேர் இஸ் நோ டிபார்ட்மெண்ட் வித்தவுட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ப்ரிப்பேர் வெரி வெல். தெர் ஆர் மல்டிபிள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் இன் இந்தியா. ப்ளீஸ் யூட்டிலைஸ் யுவர் ரிசோர்ஸஸ், ரைட்? இஃப் யூ ஹவ் எனி அதர்ஸ் queries, டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா இன் வெப்சைட் யூ கேன் கெட் தி லிங்க் for our YouTube channel. You can also get the mail ID for to contact us. You can also live chat box will be there, directly you can chat us, and then WhatsApp number will be there. You can directly chat in WhatsApp, right? So regarding your what I can say doubts, right? I hope things are very clear to you all. Please utilize this opportunity, right, as much as possible. At the same time, if you don't interest, if you உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா share this video with your friends, right? எல்லாரையும் வீடியோ பார்க்க சொல்லுங்க. Let them to prepare very well, right? Let them to prepare very well. If you have other வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வெப்சைட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு லிங்க் லைக் மெயில் ஐடி இல்லை வாட்ஸ்அப் எடுத்து யூ கேன் அப்ரோச் அஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகேன். வெரி ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன்.